ஹாய் ஆல் இஸ் தேர்ஸ்டே நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை செய்யலாம்னு நினச்சேன். பட் இட்லி மாவு வீட்டில் அரைக்காததால் கோதுமை மாவில் கேரட் போட்டு அடை மாதிரி செய்யலாம் சொல்லிவிட்டு அதை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் போல் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு ஒரு சின்ன வானல் எடுத்துக்கோங்க. வானலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு துருவி வச்சுருக்க 2 கேரட் போட்டு நல்லா கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்குனா போதும். வதக்கிட்டு கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இல்ல. அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், லைட்டா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு 4 பல்லு பொடியா நறுக்கி போட்டிருக்கேன். இந்த வதக்கின கேரட் துருவல் எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு கூட போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக கேரட் கோதுமை தோசை ரெடி ஆகிடும். இது அடை மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம், இல்லை மெல்லிசா வேணும்னாலும் மெல்லிசா ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சட்னியே தேவைப்படாது. பட் ஹஸ்பண்ட் வந்து கோதுமை ப்ளைன் தோசை தான் வேணும், எனக்கு கேரட் போட்டு வேண்டான்னுட்டாங்க. அதனால இன்றைக்கி நான் பஜ்ஜி மிளகாய் சட்னி ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி ரெசிபி இருக்குது நம்ம ஷார்ட்ஸில் பாருங்கள் பார்க்கணுன்றவங்க. ஆஸ் யூஷுவல் 2 வரமிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 பஜ்ஜி மிளகாய் போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்தால் பஜ்ஜி மிளகாய் சட்னி ரெடி. நான் ஹஸ்பண்டுக்கு ப்ளைன் தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்துட்டு நானும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா மதியம் இருந்த எலும்பு குழம்போடு இந்த சட்னி வச்சு கேரட் தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டில் நைட் டின்னர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.